ஹலோ மக்களே. ஸோ மண்டே ஈவினிங் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பொடலங்காய் பொரியல் பண்ணி கொஞ்சம் சாலட்ஸ் வச்சு சப்பாத்தி பண்ணி கூட தயிர் வச்சு நைட்டு பண்ண சோளே இருந்தது. அதை வச்சு டின்னர் முடிச்சாச்சு. பொண்ணு ஜீரா ரைஸ் கேட்டிருந்தா. காலையில் பண்ண பாஸ்மதி இருந்ததுனால அவளுக்கு ஜீரா ரைஸ் வச்சு கொடுத்தாச்சு. இதுதான் நேற்று நைட்டோட டின்னர். மறுநாள் காலையில் வெஜ் சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. உளுந்து போட்டு கருப்பு உளுந்து ஊற வச்சாச்சு. சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஊற வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து காலையில் வேக வச்சு அதை வடிகட்டி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு ஆற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். அந்த கருப்பு உளுந்தை ஒரு கோர்ஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சேவை தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் கலர்ட் கேப்சிகம் போட்டு வேக வச்ச சேவையும் அது மேலே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஊற வச்சு வேக வச்ச க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுந்து மிக்சரை கூட சேர்த்து உசிலி மிக்சரை சேர்த்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா ஹெல்தியான உளுந்து சேவை ரெடி. உளுந்து வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட இடுப்பு எலும்பை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைங்களுக்கு உளுந்தங்களிலாம் கொடுப்பாங்க. ஸோ உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை ஃப்ரூட்ஸ், மில்க்கு, உளுந்து சேவை வித் சம் கோகனட் சட்னி. அதுக்கப்புறம் சமையலுக்கு அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரைக்காயை கட் பண்ண உட்காந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி பூச்சி வந்தது. யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸில் தான் பூச்சி வரும், பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸில் பூச்சி வராதுன்னு. ஸோ ஒரு திருப்தியோடு அதை தூக்கி போட்டுட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஆர்கானிக் அவரைக்காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தால் வந்து வாழைத்தண்டு வச்சு தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த கட் பண்ண வாழைத்தண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா உங்களோட வாழைத்தண்டு தால் ரெடி. இது வந்து ஹெல்தியும் கூட, ப்ளஸ் குயிக் அண்ட் ஈஸி. இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இல்லை, அதனால் நானே என் பொண்ணு மாத்திரம்தான். ஸோ ஈஸி மீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தால், சேம் டைம் ஹெல்தியான தால். ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ். கிச்சனை நம்ம 1000 வாட்டி திறப்போம் காலையில் குக்கிங் பண்ணும்போது. அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் திருப்பி உள்ளே வைக்கணும். அதை ஒன்று ஒரு வாட்டி திறந்து வைக்காமல் எல்லாத்தையும் மொத்தமாக பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி திறந்து உள்ளே வச்சோன்னா கரண்ட்டும் சேவ் ஆகும், ஃப்ரிட்ஜும் கொஞ்சம் நிறைய நாள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அது ஒரு சின்ன டிப் ஐ தாட் ஐ ஷேர் வித் யூ. அதுக்கப்புறம் கீழே நடக்க போயிருந்தேன். அப்போ என்னோடய பெட்டு இவங்க 15 டேஸ் கழிச்சு என்னை பார்க்குறாங்க. நான் ஊருக்கு போயிருந்ததுனால இவங்கள பார்க்க முடியல. ஸோ வந்து ஒரு ஹாய் சொன்னாங்க. அதாவது நான் உன்னை ஸ்டில் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பூக்கள்லாம் பூத்து இருந்தது கார்டனில். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தேன். கனகாம்பரம் பூ இது டெஃபினட்டாக தமிழ்நாடு சைடில் பார்த்துருப்பீங்க. பாம்பேயில் பார்க்குறது அதிசயமாக இருந்தது. ஸோ அதனால் இட் ஹஸ் இம்ப்ரெஸ் மீ. ஸோ ஐ கிளிக்ட் இட். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வெந்திருந்தது. அதனால் மேஷ் பண்ணி அதுக்கு தாளித்து கொட்டி அவரைக்காய் பொரியலில் தேங்காய்லாம் போட்டு டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சாச்சு. லன்ச் டைம் வந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டேன். பொண்ணு கீழே விளையாட போயிருக்கா. என்னோடய யூஷுவல் டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock. நான் சீக்கிரம் சாப்பிட்ருப்பேன். அதை பிகாஸ் என்னோடய டின்னர் டைம் பார்த்திங்கன்னா ஏர்லியாக இருக்கிறதுனால என்னோடய ஈட்டிங் விண்டோ 8 hours தான். அதுக்குள்ளே ஐ ஹாவ் டு ஃபினிஷ் ஆல் 3 மீல்ஸுன்றதுனால என்னோடய டைமிங்ஸ் டிஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணால். கொஞ்சம் நம்கீன், நார்த்தங்காய் ஊறுகாய், ரைஸு, கொஞ்சம் தால், தயிர் வச்சு இன்றைக்கி என்னோடய ஹெல்தியான லஞ்சை முடித்தாச்சு. ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக தான் நான் எடுத்துப்பேன். இது தட்டில் பார்க்க உங்களுக்கு நிறைய இருந்தாலும் இதோட ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா 100-150 கிராம்ஸ் தான் இருக்கும். நிறைய தால் எடுத்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் மிக்சர் இன்றைக்கி என்னோடய ஐடியாவில் இல்லை, பட் இருந்தாலும் டெம்ப்ட் பண்ணிச்சு, ஸோ எடுத்துக்கிட்டேன். இதுதான் எங்களோட லஞ்ச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் திருப்பி உங்களை வந்து பார்க்குறேன். டில் த டைம், பாய்.